இன்றைக்கி கொரோனா வந்துடுமா? கொரோனா வந்துன்னா அந்த ரசத்தை குடிக்கும்போது கொரோனா தொற்று வந்துடுமா? 2 டாக்டருங்க சேர்ந்து தனித்தனி கப்பாக வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் இப்போ ஒரே கப்பாக ஆகிப்போச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கொரோனாலேருந்து காப்பாற்றுற சக்தி இல்லைன்னு தெரியுதுல்ல, எதுக்கியா இயேசு கிறிஸ்துவை கும்பிட்றேன்னு கேட்குறேன். இல்லையா? உங்களுக்கு யோசனை பண்ணி பாரு. ஒன்று முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரே மாதிரி போ. இல்லைன்னா என்ன பண்ணுவான், இவனுங்கெல்லாம் வச்சு எச்சியை வச்சு நக்கி விடுவானுன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் வாங்குவான். இது இயேசு கிறிஸ்துவுக்கான பந்தியா, என்ன பந்தி அப்படின்னு பவுல் கேட்குறார். Paul did not suggest that they abandon the feast, but rather that they restore its proper meaning. The agape feast should have been an opportunity for edification. நாம் கூடி வருவது, நம் சபையிலே ஒன்றாக இருப்பது, நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கும் ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் இல்லாதவர்களுக்கு கூடி உதவுவதற்குமானது தான் இந்த சபை. ஒருத்தன் அறிவிலே பலவீனமாக இருக்கலாம், ஒருத்தன் வாழ்விலே பலவீனமாக இருக்கலாம், ஒருத்தன் வறுமையிலே இருக்கலாம், ஒருத்தன் கல்வியிலே பலவீனமாக இருக்கலாம். யாருக்காவது யாராவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? அல்லது உங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்கிறீர்களா? அல்லது உங்களுடைய உணவை பகிர்ந்து கொள்கிறீர்களா? இல்லை. அப்போ என்னாச்சு? அடுத்தவனை அடித்தாவது நான் முன்னேறி வரணும் தான் எல்லோரும் நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையான நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். வாட் வுட் யூ சஜஸ்ட் டு மேக் யுவர் சர்ச் மீட்டிங்ஸ் மோர் எடிஃபையிங் ஃபார் ஆல் பீப்புள் இன்வால்வ்? இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு என்ன? ஒரு வளர்ச்சி என்றால் அதில் எல்லாருக்கும் வளர்ச்சி இருக்க வேண்டும். 4 பேருக்கு மட்டும் வளர்ச்சி, மற்றவங்களாம் வளர்ச்சி இல்லைன்னா அது உண்மையான வளர்ச்சி இல்லை. அதான் இன்றைக்கு உலக நாடுகள் சொல்கின்றன. நம்முடைய சபை வளர்ச்சி அடையணும்னா நம்ம இந்த திருவிருந்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவன் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு போய் அங்கே போய் நின்று என்ன புண்ணியம்? நீங்கள் அங்கே இயேசு இருக்கிறார் என்று நினைத்து முழங்கால் போடுங்க. இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தம் தான் இது, நாங்கள் எல்லாரும் ஒன்று என்று சொன்னார். அதை நினைத்து முழங்கால் போடுங்க. அந்த இரத்தம் உங்களுக்கு மகா பெரிய அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும். அப்படி தரலைன்னா அதை நம்பாதீங்க. இல்லாத ஒன்றுக்காக எதுக்கு ஃபார்மாலிட்டியாக நம்ம போகணும்? அது தரும். அது நம்புங்க, அது விசுவாசுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தட்டும். நடத்தினதை அங்கே போய் அறிக்கையிடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். மாற்றம் இல்லைன்னா மாற்றத்தை கேளுங்க. மாற்றத்தை கொடுத்திருந்தானா இந்த மாற்றத்தை கொடுத்தீர்ல நன்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் பந்தியில் வந்திருக்கார் இல்லையா? இதான் இன்றைய சிந்தனை. சரியா?